என் அத்தையின் நீரை பருகினேன். என் பெயர் அஜய், நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் பெங்களூருக்கு வேலை விஷயமாக சென்றிருந்தேன். அங்கு இருக்கும் என் அத்தையை பார்க்க முடிவு செய்தேன். துரதிர்ஷ்டவசமாக என் மாமா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். என் அத்தை தனது மகளுடன் பெங்களூரில் தனியாக வசித்து வந்தார். என் அத்தையின் மகள் பெங்களூரில் வேலை செய்து வருகிறாள். வாடா அஜய், பஸ் பயணம் எப்படி இருந்தது என்று என் அத்தை என்னை அன்புடன் வரவேற்றாள். நல்லா இருந்தது அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று நான் கேட்டேன். நான் நல்லா இருக்கேன் தா. வேலையெல்லாம் எப்படி போகுது என்று அவள் கேட்டாள். நல்லா போகுது அத்தை, நீங்களும் சென்னைக்கு வந்துடலாமே என்று நான் சொன்னேன். மாமா வாங்குன வீடுன்னு இங்கேயே இருக்கீங்க, எனக்கு இங்கேயே பழகிடுச்சுடா, எப்படி வர முடியும் என்று அவள் சொன்னாள். சரிடா, நீ போய் குளிச்சிட்டு வா, உனக்கு பிடிச்ச சிக்கன், மட்டன், இறால் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் என்று அவள் மேலும் சொன்னாள். சரிம்மா என்று நான் சொல்லிவிட்டு குளிக்க சென்றேன். குளித்துவிட்டு சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தேன். சாப்பிட்ட பிறகு பாத்திரத்தை சமையலறையில் வைத்துவிட்டு என் அத்தையை பார்க்க அவள் அறைக்குச் சென்றேன். அவள் காலை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். என்ன ஆச்சு அத்தை என்று நான் கேட்டேன். ஒன்னும் இல்லடா என்று அவள் சொன்னாள். இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க என்று நான் சொன்னேன். சரி, 2 நாள் முன்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு வந்தபோது மழை பெய்ததால் வழுக்கிக்கிட்டு மோட்டார் ரூம் பக்கத்துல விழுந்துட்டேன். இடுப்புலையும் தொடையிலும் பயங்கர வலி, சரியா நடக்க முடியல. என் பொண்ணு ஒரு ப்ராஜெக்ட்னு ஹைதராபாத் போயிட்டா. இன்னிக்கு நீ வர, நான் ரெஸ்ட் எடுத்தா யாரு உனக்கு சமைப்பா என்று சொன்னாள். ஐயோ அத்தை, டாக்டர் கிட்ட போனீங்களா, காலுக்கு எண்ணெய் போட்டீங்களா என்று நான் கேட்டேன். நான் டாக்டர் கிட்ட போகல, கொஞ்சம் எண்ணெய் போட்டேன், அது இன்னும் சரியாகல. டாக்டர் ஸ்கேன், எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, அது ஒரு பெரிய தொல்லையா இருக்கு என்று அவள் சொன்னாள். சரி அத்தை, நான் உதவி செய்றேன், தச புடிச்சிருக்கும், மசாஜ் பண்ணிவிடுறேன் என்று நான் சொன்னேன். நான் கொஞ்சம் சூடான எண்ணெயை எடுத்து அவளுடைய கால்களை மெதுவாக மசாஜ் செய்தேன். சுமார் 15 நிமிடங்கள் மசாஜ் செய்தேன். இப்போ எப்படி இருக்கு அத்தை என்று நான் கேட்டேன். பரவாயில்லடா, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு என்று அவள் சொன்னாள். தொடைக்கும் இடுப்புக்கும் எண்ணெய் போடட்டுமா என்று நான் கேட்டேன். நான் எண்ணெய் போட்டு பார்த்தேன், வலி குறையல. நீ நல்லா மசாஜ் பண்ணுவியாமே, அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் பண்ணிவிடுடா என்று அவள் கேட்டாள். நான் கொஞ்சம் தயங்கினாலும் அவள் வலியால் அவஸ்தைப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் அவளுக்கு எண்ணெய் தடவி மெதுவாக மசாஜ் செய்தேன். அவள் கொஞ்சம் நிம்மதியடைந்ததை நான் உணர்ந்தேன். நான் அவளுடைய முதுகு மற்றும் இடுப்பை மசாஜ் செய்தேன். இப்போது எப்படி இருக்கு அத்தை என்று கேட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல என்று அவள் கண்களை மூடி ஓய்வெடுத்தாள். நான் அவளுடைய தோள்கள், கழுத்து மற்றும் கைகளை மசாஜ் செய்தேன். வலியிலிருந்து நிவாரணம் கிடைப்பதை அவளால் உணர முடிந்தது. நாங்கள் குடும்ப விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு அவள் மிகவும் வசதியாக உணர்ந்தாள். பிறகு எழுந்து உள்ளே போனாள். நானும் பின்னாடியே சென்றேன். அத்தை நீரை என் மீது அடிக்க சொன்னேன். முதலில் தயங்கினாள். சும்மா அடிங்க அத்தை என்றேன். சித்தி என் முகம் என் உடல் மீது அடித்தாள். பிறகு நாங்கள் மாலை ஆனதும் வெளியே போயிட்டு வந்தோம். இரவு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அத்தை, உனக்கு ஃபுல் மசாஜ் பண்ணி விடவா என்றேன். நானும் மெத்தையில் ஏறி அத்தை பாதத்திலிருந்து மசாஜ் தொடங்கினேன். ஒவ்வொரு விரல்களையும் பிடித்துவிட்டேன். மென்மை பாதத்தை நன்கு பிடித்துவிட்டேன். சுகத்தில் ரசித்துக் கொண்டிருந்தாள். மெதுவாக கணுக்காலில் மசாஜ் செய்தேன். சற்று நேரம் முதுகை நன்கு பிடித்துவிட்டேன். ரொம்ப நன்றி அஜய், எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சன்னு தெரியுமா, சீக்கிரம் திரும்ப வந்து போடா என்று அவள் சொன்னாள். பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுல எனக்கு சந்தோஷம். நீங்க பார்த்துக்கோங்க, சீக்கிரம் குணமடைங்க என்று நான் சொன்னேன். நாங்கள் இருவரும் அன்றைய மாலை முழுவதும் பேசிக் கொண்டிருந்தோம். அன்று மாலையே நான் சென்னைக்கு திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. என் அத்தையின் வலியை போக்க உதவியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். அவளும் மிகவும் நன்றியுடன் இருந்தாள்.